பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் ஒழிந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்காக கொடுத்த தேவனுடைய வார்த்தை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து பிறகுதான் ஆண்டவர்கிட்ட திரும்பும். அதனால் உங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு கிடைத்த வசனங்களையும் தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகளையும் வைத்து நீங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள், நிச்சயமாக அவைகள் நிறைவேறும். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, குறித்த காலத்து தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் வரும், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாக வரும். உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கட்டாயம் நிறைவேறும். ஆகவே காத்திருங்க, தைரியமா இருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் உங்களுக்கு நிறைவேறும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.